சென்ற அதிமுக ஆட்சியில அவங்க போட்ட ஒரு கையெழுத்துல தொடங்கிய பல பிரச்சனைகளை பலமுறை ஜெராக்ஸ் காப்பியா இருக்குன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்ச உடனே பெண்களுக்காக 2 சக்கர வாகனம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இல்ல ஏன் கதாநாயகியா இருக்கக்கூட தேர்தல் அறிக்கை முன்னாடி அறிவிச்ச அவங்களுடைய திட்டத்தையே மறுமுறை அறிவித்திருக்கிறார். சென்ற அதிமுக ஆட்சியில அவங்க போட்ட ஒரு கையெழுத்துல தொடங்கிய பல பிரச்சனைகளை நாங்கள் நிச்சயமாக சரி செய்ய எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் சரி செய்து மாநகராட்சியில இது முதல்வர் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. விரைவிலே உங்களுக்கு ஒரு தீர்வு. யூசுவலா எங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளிவரத்துக்காக காத்திருப்பாங்க. இந்த பலமுறை ஜெராக்ஸ் காப்பியா இருக்குன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்ச உடனே முன்கூட்டியே பிரியம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல பெண்களுக்காக 2 சக்கர வாகனம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவங்க ஆட்சி காலத்துல இருந்த பொழுது 2018 அறிவித்து அப்புறம் அவங்க கிடப்புல போட்ட பிரதமரையே அழைத்து லான்ச் பண்ண ஒரு திட்டம் தான் அது. மறுபடியும் ரீஹேஷிங் இட் அண்ட் தேர்தல் அறிக்கையில கொடுக்குறாங்க. அவர் ஒருவேளை மறந்துட்டா அதை நான் அவருக்கு நினைவுபடுத்தணும்னு விரும்புறேன். நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் எங்க டிஎன் மேனிஃபெஸ்டோ ஏஐன்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. பல விவசாயிகள் எங்களை சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். இது எல்லாமே நிச்சயமாக தேர்தல் அறிக்கையிலே கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படும். சொல்றீங்க, it will be taken into consideration. என்னங்க இல்ல ஏன் கதாநாயகியா இருக்கக்கூட தேர்தல் அறிக்கை விரைவில் வரும். நாங்க இன்னைக்குதான் இதை தொடங்கி இருக்கோம். இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. நிச்சயமாக விரைவிலே தெரியும். நான் ஒன்னே ஒரு உதாரணம் சொல்றேன். முன்னாடி அறிவிச்ச அவங்களுடைய திட்டத்தையே மறுமுறை அறிவித்திருக்கிறார் இல்லையா? இல்ல, எங்களுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் எம்பவரிங் உமன். நீங்க மறுபடியும் குலவிளக்கு அது இதுன்னு கொண்டு போய் இது பெண்களை எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னு நீங்களே தெளிவா தெரிஞ்சுக்கலாம். யாருடைய வருவாயங்க? இல்ல யாருடைய வருவாயன்னு தெளிவா சொன்னாங்கன்னா பதில் சொல்ல முடியும்.